உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிடிஎஃப் வாசனோட கைதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா டிடிஎஃப் வாசன் தெரிஞ்சிருக்கும். அதுவும் 2K கிட்ஸ்க்குனா சொல்லவே தேவையில்லை. அதுவும் இந்த குட்டி குட்டி பசங்க எல்லாத்துக்குமே டிடிஎஃப் வாசனா தெரியும். டிடிஎஃப் வச்சிருந்த அந்த பைக் எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த பைக்குனால தான் சொல்ல போனா அவரு ட்ரெண்டிங்கே ஆனாரு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் எப்படி ட்ரெண்டிங் ஆனார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக் ஆக்சிடென்ட் வீடியோவில் தான் அவர் ட்ரெண்டிங் ஆனார். அந்த வீடியோவை நானுமே பார்த்தேன். அப்போ தான் நான் சப்ஸ்கிரைபும் பண்ணேன். அது ஒரு 4 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதுலேருந்து அவருடைய வளர்ச்சி அளப்பரியது ரொம்ப அதிகமாகவே போயிட்டாரு. ஆனாலுமே இடையில கூட அவர் ஒரு அநாகரிகமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார். அந்த கைதெல்லாம் கூட ஓகே. அப்புறம் அவரோட ஆக்சிடென்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் செஞ்சது சரின்னு கூட வச்சுக்கலாம். உங்களையும் சரின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ ஏன் கைது பண்ணணும்? ஏன் கைது பண்ணாங்கன்னு தெரியுமா? கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் அவர்கள் ஏன் திமுக, அதிமுக, பாஜகவே ஓட்டு போடுறீங்க, இந்த முறை மாற்றி போடுங்க, குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு போடுங்க, விஜயண்ணனுக்கு போடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார், சீமானனுக்கு போடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற டவுட்டு எனக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இர்ஃபானோட காரில் ஒரு வயசானவங்கள ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அதுக்கு எப்படியே தப்பிச்சிட்டாரு. ஓகே, அது உண்மையோ பொய்யோ அதுக்குள்ள நான் போக விரும்பலை. ஆனால் அதுக்கப்புறமும் இப்போ ரீசெண்டாக இர்ஃபான் அவர்கள் அவருடைய ஜெண்டர், அவங்க குழந்தை என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. அது பார்த்தா சட்டப்படி குற்றம். அதனால் அவர் துபாயில் போய் பார்த்தாரு. கல்ஃப் கண்ட்ரிலாம் அதை பார்த்துக்கலாம். இன்னும் அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் பார்த்துக்கலாம். அவர் அங்கே போய் பார்த்துட்டு என்ன குழந்தைங்கிறத அவருடைய யூடியூப் பக்கத்தில் போட்டிருந்தாரு. அது அவர் பார்க்குறது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. நம்ம இந்தியாவில் அது சட்டப்படி குற்றமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணி மற்ற நாடுகளில் போய் பார்க்குறீங்க, அது ஓகே. அதை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கணும். ஆனால் இப்படி பொதுவெளியில் உங்களை பின்தொடர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டே கிடையாது. உங்களுக்கு சொல்லப்போனால் நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களை பார்க்கறதுக்கு, ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை போடாமல் ஒரு இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை பண்ணி கடைசியில் உங்கள் யூடியூப் பக்கத்தில் அதை போட்டீங்க. அதனால் தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு வீட்டில், சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ச்சியாக 2 பெண் குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 3வது அவங்க ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே சரி, நம்ம 2 பெண் குழந்தை இருந்து அடுத்த ஆண் குழந்தை வரணும்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் போய் உங்கள்கிட்ட காசு இருக்கவும் நீங்கள் வெளிநாட்டில் போய் பார்த்துட்டீங்க. இதே மாதிரி நம்ம இந்தியாவையும் பார்க்க முடியும். ஆனால் தடை செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஆசைப்பட்டு அவங்க அப்படி ஒரு வேளை செக் பண்ணி நம்ம என்ன ஜெண்டர்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனா பையன் பொண்ணான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு செக் பண்ணுறப்ப மறுபடியும் பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ண தானே பார்ப்பாங்க, கருவை கலைக்க தானே பார்ப்பாங்க, அபாசனம் பண்ண தானே பார்ப்பாங்க. அதனால தான் அது இன்னும் குறிப்பிட்டு சொன்னால் அந்த 90s 80s காலகட்டத்திலாம் பெண் குழந்தை பிறந்தாலே கொள்கிற காலகட்டம்லாம் இருந்துச்சு. அதுவும் இந்த நம்ம வெள்ளைக்காரன்ட்டு அடிமையாக இருக்க காலகட்டம், அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்மளே அடிமையாக இருக்கோம், பெண் குழந்தை பிறந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, அவங்களே அடிமையாக வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே நிறைய பெண்களை நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி வட மாநிலங்களையும் சரி கள்ளிப்பால் ஊற்றி கொண்ட காலங்கள்லாம் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த முறையை நம்ம இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இதை ரிவீல் பண்ண அவரை விட்டாச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஃபோன் பேசிட்டு போயிருக்காருங்க காரில். அதனால் கைது பண்ணியிருக்காங்க. இவர் மட்டும்தான் காரில் போகிறப்ப ஃபோன் பேசிட்டு போகிறாருன்னா கிடையாது. எத்தனையோ பேர், எவ்வளவோ பேர் ஃபோனில் கார் ஓட்டுறப்போ, பைக் ஓட்டுறப்போ ஃபோன் பேசிட்டு போகிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஆக்சிடென்ட் எடுத்தாங்கன்னா நல்லது தான். கண்டிப்பாக நீங்கள் ஆக்சிடென்ட் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதுக்கு கைது பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கைது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதே மாதிரி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறப்ப அவர் தெளிவாகவே போட்டு உடச்சிட்டாருங்க. என்னால் இளைஞர்கள் கெட்டு போகிறாங்கன்னா வீட்டுக்கு ரோட்டுக்கு தெரு டாஸ்மாக திறந்து வச்சுருக்கீங்களே, இதனால் யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்களா, இளைஞர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களான்னு செருப்பால் அடித்த மாதிரி இந்த திராவிட மாடல் அரசை பார்த்து கேட்டுட்டு போயிட்டாரு. என்ன பார்த்து தான் மக்கள் கெட்டு போகிறாங்கன்னா, வீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? பேசலையே, நான் ஸ்பீக்கர்ல தான் வச்சு பேசினேன். ஆனா எனக்கு யாரோட உயிருக்கு நான் பங்கு வச்சேன். போர்ச்சே கார் எடுத்துட்டு 2 பேரை ட்ரங்க் அண்ட் ரைட்ல கொன்னவங்களுக்கு. இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு. போர்ச்சே கார்ல 2 பேரை ஏற்றி கொன்னவங்கலாம் விட்டுறீங்க, வெளியே ஜாலியாக சுத்திட்டு இருக்கான் பெயில் கொடுத்துட்டு. ஆனா என்ன, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் யாரை கொன்னேன், என்ன போய் நீங்க ஜெயிலில் போறீங்க அப்படி அவருக்கு ஒரு வழி இருக்கும். ஏன்னா அவருக்கு 23 வயசு தான் ஆகுது.
ஆனால் ஒருத்தரை இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க. என்னை பொறுத்தவரை எனக்குமே அவரை பிடிக்காது, அவருடைய ஒரு சில விடயங்கள் எனக்கு பிடிக்காது. அவருக்கு நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாமல் தான் இருந்தேன். ஆனால் இந்த விடயத்தில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து நீங்கள் எனக்கு எவ்வளவோ பேர் சவுக்கு சங்கரோட கைதெல்லாம் பார்த்து பொங்குறீங்க நீங்கள், ஆனால் இதையும் பார்த்து கொஞ்சம் பொங்குங்க. ஏன்னா ஒரு 23 வயசான பையன், அவன் இதுக்கு முன்னாடி என்னமோ பண்ணிக்கலாம். என் வயசு தான், எனக்கு 23 தான், அவனுக்கு 23 தான். அப்படி இருக்கப்ப அந்த பையனுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடுவாது. இப்படி தொடர்ச்சியாக சிறை கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுடைய மனநலமும் பாதிக்கப்படும், வாழ்க்கையே பாதிக்கப்படும். எவ்வளவோ பேர் இன்னமும் கொலை பண்ணிட்டு, கஞ்சா அடிச்சுட்டு, சரக்கு அடிச்சுட்டு, செயின் வைக்கிறவன், திருடுறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன் எல்லாத்தையும் விட்டுறீங்க. கஞ்சா வைக்கிறவன் நீ கண்ணு முன்னாடி தான் சுற்றிட்டு அலைகிறான், அவனும் விட்டுறீங்க. ஆனால் வெறும் காரில் ஃபோன் பேசிட்டு போனதுக்காக கைது பண்ணுறது உண்மையாகவே வருத்தம் அளிக்குது.